இந்த பையனும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பையில போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒருத்தர் வந்து எல்லா சாப்பாட்டையுமே கீழே கொட்டுறாரு. இவனும் ஓடி போய் அதுல இருந்து ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சிட்டோமே நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை முன்னாடி தூங்கிட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த கடையோட ஓனர் வந்து இவனை எழுப்புறாரு. தூங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, மரியாதை எங்க இருந்து போயிருன்னு அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில திட்டிடுறாரு. அந்த பையனுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அவரும் பதிலுக்கு இந்த பையனை போட்டு நல்லா அடிக்கிறாரு. அப்பதான் ஒரு மனுஷன் வந்து தடுத்து நிறுத்துறாரு. சின்ன பையன் கிட்ட போய் சண்டை போறீங்க, போய் வேலை பாருங்க. அந்த பையனையும் ஒரு கடையில கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு, நீ என் கூட வந்துறியா, எனக்கு யாருமே இல்ல, உன்னை என் பையனா நினைச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரும் கேட்கிறாரு. அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரின்னு அவரும் இந்த பையனை வண்டியில கூட்டிட்டு போயிடுறாரு. அப்பதான் அங்க குஸ்தி நடந்துட்டு இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த மனுஷனுக்கு ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க. இந்த பையனும் அங்க இருக்கிற எல்லாருமே எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு பாக்குறான். இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. சரின்னு அவர் கூடயே தங்க ஆரம்பிச்சதுனால இந்த பையனை கூட்டிட்டு போய் இவரும் நல்ல வேலையில சேர்த்து விட்டுறாரு. இவனும் அங்க கிடைக்கிற சாப்பாடுல நல்லா ரசிச்சு சாப்பிட்டு இருக்கிறான். அப்பதான் இவனுக்கு தினம் சம்பளம் மாதிரி இந்த அங்கிளும் 2 பைசா கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்து இவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். கபடி கத்துக்கோ, உன்னை நான் பெரிய சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவும் சொல்றாரு. இந்த பையனும் இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு திரும்பி போயிடுறான். இவனோட வளர்ப்பு அப்பா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க நிறைய கப்ஸ், மெடல்ஸ், ஜெர்சின்னு எல்லாத்தையுமே வச்சு வச்சிருக்காங்க. இவனுக்கும் அதை எடுத்து போட்டுக்கணும். இவனும் அந்த ஜெர்சி எடுத்து போட்டுக்கிறான். அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துட்டு, நீ எதுக்காக இதை எடுத்து போட்ட, இதை உன்னை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு திட்டுறாரு. அந்த பையனும் கோவமா அவரோட ஜெர்சியை எடுத்து எரிஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க அப்பாவும் அவசரப்பட்டு அந்த பையனை திட்டோமே, நான் போய் அந்த பையனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடுறாரு. ஆனா அவனை எங்கேயுமே கடைசியா ஒரு மரத்து பின்னாடி அவனோட சவுண்ட் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா அவனும் அங்க கபடியே கத்துட்டு விளையாடிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்ப அவன் ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான், உங்களுக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, நான் இதுல ஒரு பெரிய சாம்பியனா வருவேன்னு சொல்றான். உங்களுக்கும் லைஃப்ல பெருசா ஏதாச்சும் நம்ம சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குல்ல, அதையும் கமெண்ட்ல தட்டி விட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க.